வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அதை பார்த்துட்டு வந்து ஓடி வந்து பேசுறதுக்காக வராங்க. ஸ்னேகாவை டோட்டலாக சிவா அவாய்ட் பண்ணுறாரு. அதனால ஸ்னேகா செம கடுப்பாயிடுறாங்க. அடுத்து வந்து சிந்து வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. உடனே ஸ்னேகா அவங்ககிட்ட கடுமையாக நடந்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகி சிவா வந்து சொல்கிறாரு, சிந்து வந்து நான் சொல்லி தான் வந்தா, அதனால் இங்கே யாருமே வந்து அவளை ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது அப்படி சொல்லிட்டு ஸ்னேகாவை செமையாக திட்டிடுறாரு. இதனால ஸ்னேகா செம டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே ஃபோன் பண்ணி வந்து மகா வந்து சொல்கிறாங்க, சிந்து வந்து பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. சிவா இப்படி சிந்து பக்கம் சாய்வானோ பயமாக இருக்குது. அதனால் அங்கே சிந்து வந்தால் நீ தான் பார்த்துக்கணும். இல்லை ஆண்டி, நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் சிவா வந்து சிந்து தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டாரு ஆண்டி அப்படின்னோடனே, ஓ அந்தளவு போயிடுச்சா, இதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாது ஸ்னேகா, நம்ம எப்படியாவது சிவாக்கும் சித்துக்கும் டைவர்ஸை சீக்கிரமாக பண்ணி வச்சிடணும். அதுதான் நல்லது. அந்த ஏற்பாடு எப்படி இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி, கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கிடலாம். சிந்து இங்கேருந்து போயிட்டாவே நான் அந்த இடத்துக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்ன, சிவா என்கிட்ட கோவப்படவே முடியாது ஆண்டி, எனக்கும் சிவாக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆண்டி. அப்படியாம்மா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கம்மா, பிரச்சனைலாம் இருக்கக்கூடாதுமா, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படின்றாங்க ஸ்னேகா. இங்கே வந்து எப்படியாவது சிவா கிட்டே பழையபடி ஆகணும், அதுக்கு சிவாவை இப்படியே வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்டே போயிட்டு அழுகிறாங்க பயங்கரமாக. ஏன் சிவா இப்படி பண்ணுற, என்கிட்ட பேச மாட்டியா, நான் செஞ்சது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, இப்போ நான் ஒத்துக்கிறேன், ப்ளீஸ் சிவா என்கிட்ட பேசணுன்னு, இங்கே பார் உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, ஏற்கனவே சொன்னது தான், இந்த வேலையை நீ வந்து விட்டுட்டு போயிடணும், இங்கே எல்லாரும் முன்னாடி உண்மையை ஒத்துக்கணும், அப்போ ஒத்துக்கினேன்னா நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. இங்கே வந்து சிவா வந்தோடனே சிந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் பற்றி அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணுவார் டாக்டர் எதிர்பார்க்கவே பார்க்கல அத்தை, இந்த அளவு என்கிட்ட நடந்துக்கிறான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே சிந்து வந்து உள்ளே பார்க்குறாங்க. ரூமில் பார்த்தா ஒரு பரிசு பொருள் இருக்குது. அதை பார்த்து சிந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் அவங்க உடஞ்சி போனால் அந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணி பக்காவாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்து சிந்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கல்யாண ஃபோட்டோவில் இது காலில் உடஞ்சி போச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், டாக்டர் எனக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்ட டாக்டர், என் மனசை நீ வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. மாட்டலாமா வேணாமா, வேணாம் மாட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. கரெக்டாக கொஞ்சம் நேரம் பொறுத்து வந்தோன்னா அந்த ஃபோட்டோ மாட்டியிருக்கு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ஃபோட்டோவை யார் மாட்டினது, ஐயோ இந்த விஷயம் வந்து மகாத்துக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு கழட்ட போகிறாங்க. வேணாம் சிந்துவா, அது கழட்ட வேணாம், நீ தானே இந்த ஃபோட்டோ இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்ட, அதனால தான் மாட்டியிருக்கேன். டாக்டர் நீயா சொல்கிற, ஆமாம் நான் தான் சொல்கிறேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ சந்தோஷம் தாங்க முடியல சிந்துவுக்கு, அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து மகா வராங்க. மகா அந்த ஃபோட்டோ பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி இந்த ஃபோட்டோ வந்ததுனோடனே, இது சிவா டாக்டர் தான் மாட்டினார், நீங்கள் வேணாலும் போய் கேட்டுங்க அப்படின்னோடனே, சிவா என்ன சிவா இதெல்லாம், இங்கே பாருமா அந்த ஃபோட்டோ அங்கே தான் மாட்டியிருக்கோம், வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நடந்துக்கலாம், இப்படி நடந்துக்கிறானே சிவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பைரவியும் ஆறுமுகம் வந்து காலையில் வந்து எழுந்துக்கிறாங்க. பைரவி பார்க்குறாங்க. பார்த்து ஆறுமுகம் நைட்டெல்லாம் வந்து தூங்காமல் அந்த கையை வந்து ஆட்டிகிட்டே இருக்காரு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பாவம் ஆறுமுகம் நைட்டெல்லாம் தூங்கலையா, எனக்காக இதே மாதிரி ஆட்டிகிட்டே இருந்தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆறுமுகம் எழுந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. எழுந்துட்டே பைரவி அப்படின்னு, நீ நைட்டெல்லாம் தூங்கலையா, நான் எப்படி இங்கே தூங்க முடியும், நான் படுத்தா தூங்கிடுவேனா, இங்கே எவ்வளோ காட்டு மிருகங்கள்லாம் இருக்குது, என்ன நடக்குமோ யாருக்கு தெரியும், ஒரு பாதுகாப்பு வேணாவா, அதனால தான் நான் இப்படியே இருந்தேன் அப்படின்னோடனே ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிக்கிறாங்க. அதுக்காக கொஞ்சமாவது தூங்கியிருக்கலாம்ல ஆறுமுகம், எப்படி தூங்க சொல்கிற, நீ மேலே இருக்க தூங்கிடலாம், ஆனால் கீழே நான் இருக்கேன்ல, பாம்பு வரும் எல்லாமே வரும், நீ தானே சொன்ன நைட்டு நான் படுத்து பழக்கம்னு, நம்ம இடத்துல பழகின இடத்துல பழக்கம், ஆனால் இங்கே நம்ம பழகலைல்ல, பார்த்தாதானே என்ன வரும்னு தெரியாதுல்ல அப்படின்னோடனே, சரி என்னை இறக்கி விடுறீங்க சொல்லிட்டு இறக்கி விடுறாங்க. ஒருத்தர் அப்படியே வந்து பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக.